Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கைஸ், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அட்டகாசமான ஒரு ஹார்ட் கோர் மோடோட வந்திருக்கும் கைஸ். ஓகேங்களா, இந்த ஹார்ட் கோர் மோடுன்னு சொன்னாலே உங்களுக்கே புரியும். மோடு சும்மா வேற மாதிரி இருக்கும். இந்த மோடை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க கைஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு நியூ மோடோட வந்திருக்கும். ஓகேவா, ஆக்சுவலி இந்த மோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேர்ல் வேர்ல்டு விளாண்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டைமில் பேர்ல் வேர்ல்டு வந்தனால அப்படியே விட்டாச்சு. ஸோ பேர்ல் வேர்ல்டை முடிச்சிட்ட பிறகு இந்த மோடை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், அப்பயே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் இதுக்கான ஒரு டைம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி இந்த மோடை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன், ஐ திங்க் ப்ரைமல் ஃபியரு, அப்புறம் என்டர்னல் மோடு, அப்புறம் நம்ம வந்து ஏபிஎஸ் மோடில் விளாண்டோம்ல, இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு பயங்கர டஃப்பான ஒரு மோடுன்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒமேகா மோடு விளாண்டுருப்போம். அந்த ஒமேகா மோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். வியூஸு சுத்தமாக போகல. ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கிலே கட் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மோடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படியோ முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்படியோ போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேலைக்கு ஆகலை. ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மோடை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன் ஒரே வீடியோவில். ஓகேங்களா, ஸோ மேபி அந்த வீடியோ நீங்கள் வந்து சண்டே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, சண்டேயில் ஒரே வீடியோவாக போட்டு அந்த மோடை நம்ம வந்து முடிச்சிடலாங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஸோ அதில் வெறும் பாஸ் ஃபைட் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, கண்டென்ட் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவில் கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அந்த ஒரு வீடியோ போட்டு அந்த மோடை குழி தோண்டி புதைச்சிடலாங்க. ஓகேங்களா, எனக்கும் அது வெள்ளாரத்தில் பெருசாக விருப்பமே கிடையாது. இது வரைக்கும் நான் ஆர்க்கு வீடியோ போட்டு மோசமான வியூஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா மோடு சீரியஸ் தான். சரிங்களா, சரி கேஸ், ஸோ அதை தூக்கி ஓரம் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த வெறித்தனமான ஒரு ஹார்ட் கோர் மோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிக் ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாண்டடாக போயிட்டு டைனோஸை காட்டுறேன்னு சொல்லிட்டு டெத் ஆகி காட்ட மாட்டேன். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ளே பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சாவேன். இந்த இப்போ வந்து தெரியாமல் தான் கீழே ஊச்சிட்டேன். ஸோ இருங்க, மறுபடியும் நான் டெத் ஆகிட்டு வரேன். ஸோ இதில் டெத் ஆகிட்டு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ டெத் ஆகி வந்தேன். இருங்க, மறுபடியும் இன்னொரு வாட்டிக்கு உச்சுன்னு வச்சுங்களா. நம்ம பையன் அட்ராடி ஓகே. ஆல்ஃபா ஆட்டுன்னு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, என்ன கதைன்னு தெரில. சரி, ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நான் ஸ்பான் ஆயிடுறேங்க. சரிங்களா, ஸோ எதுக்காக நான் இப்போ வாண்டடாக டெத் ஆனேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பொங்குன்னு குத்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் டெத் ஆகும்போது எனக்கு இது கிடைக்கும். இதை கிராஃப்ட் பண்ணு. ஸோ இதை கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில லூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடி கிடைக்கும். ஓகேவா, இந்த பிடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாய்ஷனு. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு வேறு வழி இல்லாத போது அது குடிச்சிட்டு செத்து போயிட வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கொஞ்சம் ஒரு 10 ஃபுட்டு கொடுத்துருக்கானுங்க, மற்றபடி எல்லாம் நார்மல் தாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன தெரியல. ஓ, மல்டி டூலா? ஓகே, இது எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து ஏர்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இது எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஓகே, இது எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது எப்போ எனக்கு கிடச்சதுன்னு எனக்கே தெரில. ஆல்ஃபா ஆட்டுன்னு ஒன்று கிடச்சிருக்கு, மேபி இது நம்மளுக்கு தேவைப்படும். ஓ ஓகே, டைம் பண்ணுறதுக்கு பாய்சன் ஸ்பைக் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் லைஃப்லாம் ஏற்றிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் கைஸ் வச்சுருப்பேன். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடு ரொம்பவே கஷ்டம். அப்பப்போ டெத் ஆகிட்டே இருப்பேன். எனக்கே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கடுப்பாயிடும். ஸோ இவ்வளோ நான் லைஃப் ஏற்றி வச்சுக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ டெத் ஆகிட்டு தான் இருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய என்கிராம்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 காமிச்சு விட்றேன். இதில் நிறைய அந்த கியூப்ளஸ் மோடோட அந்த ட்ராங்கியாரோ அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள்லாம் ஃபன்னாக இருக்குங்க. ரியல் லைஃப் சேர்ந்த மாதிரி இங்கே பாருங்கள், அஜினோமோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மைலோன்னு ஒன்று இருக்குமே, மைலோன்னு இந்த இடத்துல அது மாதிரி ஒரு ஃபுட்டு ஒன்று இருக்கும் பாருங்க. என்ஷோர் மில்க் இருக்குது, அது பாருங்க மைலோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரியல் லைஃப் சம்மந்தப்பட்ட ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருக்குங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவல் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப அமைதியாலாம் இருக்காது. இந்த இடத்துல அவ்வளோவா ஸ்பானிங் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தள்ளி போகணும்னு வச்சுக்கலாம், ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லி வாய முடியல, அந்த இடத்துல ஏதோ கிகா ஒன்று ஸ்பான் ஆகிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் டேமேஜ் கொடுக்குங்க. சரிங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரைமல் பேர்லாம் பிடிச்சோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி கான்செப்டில் தான் இதுவும் ரன் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் பெருசாக தெரியாது, இந்த மோட் அந்த அளவுக்கு நான் பெருசாக விளாண்டது கிடையாது. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், நம்மள்கிட்ட தான் வந்து 10 நிமிஷம் பறக்கிற ஒரு இது இருக்குல்ல, பிடி இருக்குல்ல, இந்த பிடியை நம்ம என்ன பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். என்னது
கிறிஸ்டல் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு நம்ம கிறிஸ்டல் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். கிறிஸ்டல் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு வந்து ஒரு ஸ்பை கிளாஸ் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சுத்தணும்னு வச்சுங்களேன். ஸோ எந்தெந்த டைனோ எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் நம்ம பேஸ் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இந்த மோடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த மோடை பொறுத்த வரைக்கும் டைனோலாம் கண்ட மெனிக்குன்னு ஸ்பான் ஆகும் கைஸ். இங்கே தான் ஸ்பான் ஆகணும் அப்படின்ட்டுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கண்ட இடத்துல டைனோ ஸ்பான் ஆகும். இல்லை ஒரு நல்ல விஷயம்னா வீட்டுக்கிட்ட ஸ்பான் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது வரைக்கும் இந்த மோடு அந்தளவுக்கு நான் விளாண்டது கிடையாது. ஒரு வேளை வீட்டுக்கிட்டலாம் ஸ்பான் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். நாசமாக போச்சு. இந்த இடம்லாம் வாய்ப்பே கிடையாது போலே. என்னது இது இப்படி பறக்குது? இப்போதான் வானத்துலேருந்து பொத்துன்னு ஒன்று ஒன்றா விழுது. ஐயோ டிராகன் செத்தண்டா. ஐயோ வாய்டு போய் வின் கேஸ் அவன். நான் இப்போ எப்படி போயிட்டு கொஞ்சோண்டு கிறிஸ்டல் மட்டும் எடுத்துக்கிட்டுனா போதும். நீ துரத்துக்கிட்டே வரான். சைக்கோ இப்போதான்டா கேமை ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ளே துரத்துக்கிட்டே வர. ஓகே அப்படியே போயிடுறா. இன்கேம்லாம் பார்க்கறதே கொஞ்சம் அதிசயமாக இருக்குது. எல்லாமே மோடு. ஐயோ என்னது மரம்லாம் ஓடியுது அநியாயத்துக்கு. ஐயோ வந்துக்கிட்டே இருக்காங்க சிவனுங்க. பூச்சி அவ்வளோதான் சொருவிட்டான். செத்து போயிட்டேன். ஸோ சேட். இப்போ மறுபடியும் செத்து போயிட்டேன்னா இப்போ எங்கே போய்ட்டு கிறிஸ்டல் எடுக்கிறது? ஹைலாண்ட்ஸில் கிறிஸ்டல் இருக்கும்ல, ஹைலாண்ட்ஸ் போயிடுவோம். ஈஸியாக வந்து சர்வே பண்ணுற ஒரு இடமே ஹைலாண்ட்ஸ் தான் கைஸ். நம்ம இந்த இடத்துல ஹைலாண்ட்ஸ் போயிட்டு சர்வே பண்ண ஆரம்பிப்போம். பரவாயில்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக மோட் டைனோஸ் இல்லை, எல்லாமே இன்கேம் டைனோஸ் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே டப்புன்னு இதெல்லாம் கிரியேட் பண்ணு. நான் பிடி மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய டபுளாக கிரியேட் ஆகுது. ஓகே வட பறந்து போகலாம். ஓ இங்கேயும் ஏடா கூடமா ஸ்பான் ஆகுது. இந்த இடத்துல என்னமோ ஒன்று இருக்குது. அர்ஜென்ட் ஆஃபீஸர் ஷேடோ மெயினும் இருக்குது. ஷேடோ மெயின் கலர் சூப்பராக இருக்குல்ல, கோல்டன் க்ரீனு. ஓகே இப்போ தான் வானத்துலேருந்து விழுறான், ஸ்பான் ஆகிறான். நம்ம வர டைமில் பொத்துன்னு இப்போ தான் வானத்துலேருந்து விழுறான். போச்சு. இங்கே இன்னொன்று ஸ்பான் ஆகுது. நான் இந்த கேவு தான் சூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இந்த கேவ் வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போச்சுரா. மறுபடியும் எடுத்தா கூடு துரியோன்னு அடி அடிச்சாங்க. செத்து போயிட்டேன். ஸோ கிறிஸ்டல் வேறு எங்கே கிடைக்கும்னே தெரியலையே. எங்கே போனாலும் அடிக்கிறானுங்க. இந்த இடத்துல இதுக்கப்புறம் கிறிஸ்டல் எடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. இப்போது வைக்கிங் பே வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவும் வாய்ப்பு இல்லை. ஜங்கிள் அப்படிலாம் ஓகே S1 இந்த இடத்துல போயிட்டு இங்கே வைவின் ஒரு இடத்துல ஸ்பான் ஆகும் பார்த்திங்களா, அந்த இடத்துல போய்ட்டு கிறிஸ்டல் எடுக்கலாமே. ஆஹா கலராக இருக்குதே. எவன் பார்த்த வேலை இது? என்னது இது? ஐயோ என்னது இது? என்ன நடக்குது இங்கே? பூச்சி இக்ளோடான் போட்டு தள்ளுறதுக்கு என்ன? ஐயோ இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. வேறு எங்கே போயிட்டு ஸ்பான் ஆகிறதுனே தெரியலையே. ஸ்பை கிளாஸ் செய்யவே முடியாது போல என்னால். ஐலாண்ட்ஸ் ஒன்று இந்த கார்னரில் போயிட்டு எரிமலையில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். போய்ட்டு கிறிஸ்டல் மட்டும் எடுத்துக்கிட்டுனா போதும். அதுக்கப்புறமேட்டு ஸ்பை கிளாஸ் ரெடி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், என்னென்ன டைனோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஐயோ இந்த இடத்துல இடம் கூடமாக இருக்கும் போலியே. ட்ராக் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. போச்சுரா. எங்கே இருந்தா வரானுங்க? ஐயோ டேமேஜ் பார்த்தீங்களா? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு போயிடுவோம். டேரெக்டாக போத்தாவில் டேரெக்டாக போனால் தான்டா அடிக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு வைவின் வேறு சுற்றினுக்குது. இந்த சைடு எவனும் இருக்க மாட்டான். இங்கேயும் வைவின் இருக்கு. என்னடா டே இப்படி இருக்கீங்க எல்லா இடத்துலையும்? கைஸ் என்னது இது? இந்த இடத்துல இவ்வளோ கொசன்னு வைவின்ஸு. ஐ திங்க் நான் டைனோ கவுண்ட்டை கொஞ்சம் குறைச்சாகணும்னு நினைக்கிறேன். டைனோ கவுண்ட்டு 0.5 தான் வச்சேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு ஸ்பான் ஆகிடுச்சு. 2 மணிக்கு இன்னும் ஸ்பான் ஆகுது. ஸ்பான் ஆனால் மட்டும் இல்லை, ஒன்று பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் தான் டைனோ ஸ்பானே ஆகலை. மற்றபடி எல்லா இடத்துலையும் டைனோ ஸ்பான் ஆகிருக்குது. கிறிஸ்டல் எடுக்க விட மாட்டேங்கிறானுங்க நம்மள. சரி இன்னொரு ஐடியா இருக்குது, வாங்க இன்னொரு இடத்துல கிறிஸ்டல் இருக்கும், அங்கே போய்ட்டு எடுத்துகிட்டு வரும். ஸோ வைக்கிங் பேலே ஒரு இடத்துல கிறிஸ்டல் இருக்கும். ஸோ எந்த மோசமானதும் அங்கே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். போடா நைட்டு வேறு ஆக போகுது. 80,000 எனக்கு கிடச்சிருக்கு. கீழே ஏதோ ஒன்று இருக்குது. அது இது மெக்லோடானா இது கண்ணு மட்டும் அப்படியே மினுக்குது. அப்படியே நைட்டு வேறு ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக காம போட்டுக்கிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வைக்கிங் பேக் வந்தாச்சு. வைக்கிங் பேல பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். என்னது இது? மஞ்சள் கலரு, பிங்க் கலரு, கலராக இருக்குது. ஓகே இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துல ஒரே ஒரு வைவின் மட்டும் தான் பறந்துனுக்குது.
அப்படியே நேராக போயிட்டு மெகலடான் மெகச்சலான் தானே இது, சவுப்பு கலர் மெகச்சலான் பெருசாக இருக்கிறான். ஓகே இந்த இடத்துல கிறிஸ்டல் இருக்குங்க. நேரம் அது போச்சு. ஐயோ மேலே எவனோ இருக்காங்க அவன் மேன் மேக்கர் தானே அவன். ஐயோ என்னடா பண்ணுறது இப்போ. சரி இருங்க பார்த்துக்கலாம். கிறிஸ்டல் மட்டும் கேம் கிராஷா? அவ்வளோதான் கேம் கிராஷ். ஓகே எஸ். ஸோ டைனோ கவுண்ட் வர நான் இப்போ குறைச்சிட்டேன். கேம் கிராஷ் ஆச்செல்லாம் மறுபடியும் உள்ள வரும்போது டைனோ கவுண்ட்டை குறைச்சி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 0.5 வச்சிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா கொசன்னு ஸ்பான் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 0.3 வச்சிருக்கேன். ஸோ இந்த வாட்டி எப்படி ஸ்பான் ஆகுதுன்னு தெரியல. ஸோ டைனோ ஸ்பான் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க கிறிஸ்டல்லாம் ஆட்டையை போட்டு ஓடிடுவோம். ஓகே ஸோ இப்படி தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 390 கிறிஸ்டல் கிடச்சிருக்குது போதும். இது நான் கவனிக்கவே இல்லை. இங்கே பாருங்க என் கையில் இருக்க இந்த இது பிக்காக்ஸை மல்டி டூல் தானே அது. எலும்பு கூடெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கானுங்க. நல்லா இருக்குது. கொஞ்சோண்டு கல் உடச்சிக்கலாம். ஐ திங்க் இதுவே போதுங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுது. இல்லை வேறு எதாவது மோடு மாற்ற முடியுமா? ஓ இசட் எழுத்துனா ஏதோ ஒன்று மாறும்னு நினைக்கிறேன். ஓ இங்கே பாருங்க ஹேட்செட் மோடு, மோடு, கிளப் மோடு. இது மாறுது. இங்கே பாருங்க பிக்காக்ஸ் மோடு. இதுதான் மல்டி டூலா? இதுவே எல்லாமே மாறிடுது. நல்லா கொடுத்துருக்கானுங்க. இதில் பிக்காக்ஸ் மோடில் என்ன கிடைக்குது? ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹேட்செட் மோடில் கல் மட்டும் நிறைய கிடைக்குது வழக்கம் போல தான். அப்புறம் இதில் ஓகே ஃபைபர் சூப்பரு. நெக்ஸ்ட்டு கிளப் மோடு வந்து நான் டேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே இது வந்து அருவா மாதிரி இருந்துச்சு. ஓ கைஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணுது பெரிஸ்லாம் கூட. ஓகே நைஸ். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்கெலாம் ரெடி பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு டைனோ நம்ம டேம் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் எனக்குன்னு ஒரு வீடை கண்டுபிடிக்கணும் கைஸ். பேஸு தான் இல்லை ரொம்பவே முக்கியம். ஐ திங்க் மறுபடியும் ஏன் இந்த மேப்பை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடுக்கு இந்த மேப் தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐலாண்ட் மேப்பில் விளாட்னா லாஸ்ட் ஐலாண்ட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக லேக் அடிக்கும். அப்புறம் ஐலாண்டு மேப்பில் விளாட்லான்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்டு மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேவில் பேஸ் கட்டுற மாதிரி எந்த இடமும் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வழக்கம் போல் மோடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராக்னராக் மேப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நான் சூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும். அவுட்டரில் பேஸ் கட்டுறதுன்னு வச்சிங்களா வாய்ப்பே கிடையாது. நம்ம கேவுக்குள்ளே தான் போயிட்டு எங்கேயாச்சும் நம்ம தஞ்சம் முகரணும். இந்த இடத்துல ஒரு கேவ் ஒன்று இருக்கும். இந்த கேவ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை கைஸ். ஓகேங்களா? இந்த கேவ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நிறைய டைனோ ஸ்பான் ஆகும். ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழிக்குள்ளே டைனோ கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேவ் வந்து செட் ஆகாது. வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் இருக்கும் தான். ஆனால் இந்த கேவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலாண்ட்ஸ் கேவ் தான் போனோம். ஹைலாண்ட்ஸ் கேவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல போய்ட்டு நம்ம பேஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ மறுபடியும் நம்மளுக்கு பிடி கிடைக்குதா? இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே இது க்ரீச்சருக்கு டெவலப் பண்ணுறதுக்காகவா? ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது? இங்கே பாருங்க இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்கானுங்க. இப்போ இந்த Q+ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நம்ம வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ட்ராப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஐட்டம் கொடுத்துருக்கானுங்க. ஃபயர் ஏரோ இருக்குது, அப்புறம் வந்து ஆல்ஃபா ட்ராங்க் டாட் இருக்குது. இது என்னது போலாவா? ஓகே ஐ திங்க் இது டோர்பர் ஏற்றுறோம். அன்லிமிட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அன்லிமிட்டடாக இருக்குமானு தெரியல. இது ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது. சரி ஓகே நம்ம இதெல்லாம் ப்ளே பண்ண தான் நம்மளுக்கே தெரியும். இது என்னடா இது? மல்டி டூலு. ஓகே மல்டி டூலில் அவனே பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள்ட்டையும் பார்த்தீங்கன்னா இது அப்கிரேட் பெஞ்ச் இருக்குது, அதை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க மறுபடியும் என்னால் இது கிரியேட் பண்ண முடியுமா இல்லை டெத் ஆகிட்டு தான் வரணுமான்னு தெரில. ஓகே ஸோ இப்போ நம்ம டெத் ஆகிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த பிடி வேணும் நம்மளுக்கு. எங்கே போய்ட்டு டெத் ஆகிறது? அப்படியே புதுன்னு கீழே குச்சிடலாமா? கீழே குச்சா டெத் ஆகும்னான்னு தெரில. இப்போ நான் பிடி வச்சா கூட எந்த இடத்துல பேஸ் கட்டுறது தான் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நம்ம பேஸ் கட்டுற இடம் பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு இடத்துல பேஸ் கட்டிடணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் இருக்க க்ரீச்சர்லாம் பார்த்திங்கன்னா கொடூரமாக இருப்பானுங்க. சரி இருங்க சூசைட் பண்ணிக்கிட்டே ஐலாண்ட்ஸு தான் எனக்கு தெரிஞ்சு போகணும். என்னடா இன்னுமா சாவலை? சாவணும்டா. சூசைட் போர்ஷன் இருக்கே, அப்புறம் ஏன் நான் வந்து சாவத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்? ஆக்சுவலி இந்த பிடி 10 நிமிஷத்தில் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டு நம்மளுக்கு சம்பவம் பண்ணு பாருங்க. அதெல்லாம் பார்க்குறது செம்ம பண்ணாக இருக்கும். மேலே டைம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, டிஸப்பியர்னு சொல்லிட்டு.
கரெக்டாக 10 நிமிஷத்தில் பொத்துன்னு. ஐயோ என்னடா அது, பறக்க மாட்டேங்கிறானே. டேய் ஏன்டா பறக்க மாட்டேங்கிற? வெயிட் அப்படி என்ன இருக்குது? என் உடம்புல வெயிட் நல்லா இருக்குது, அசைய விட மாட்டேங்கிறான். உனக்கு வேட்டையாட சொல்லித்தரேன். போயிட்டு அந்த ட்ரைக்கு போயிட்டு அடி ஓடு. ட்ரைக்கு அடித்தானா மேபி லெவலப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 500 டேமேஜ் நல்லா தான் கொடுக்குறான். ஓகே போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக உனக்கு லெவலப் வந்திருக்கும். இங்கே வா, இங்கே உட்காருப்போ. நான் சொல்ல லெவலப் வந்திருக்குன்ட்டு. ஓகே இந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். ஆக்ஸ் ஸ்பாயில் மீட்டு ஹைடு நிறைய கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்படியே தட்டி தூக்கு. சூப்பரு. எவ்வளோ ஸ்பாயில் மீட்டு. செத்து போடா. ஐயோ துப்பிட்டானே. செத்து போ. ஓகே இன்னும் கிட்டத்தட்ட 8 நிமிஷம் தாங்க இருக்கு. 8 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேவுக்குள்ளே நான் போயிடணும். ஓகே வாங்க போகலாம். வழியில் எதுவும் மோசமாக இல்லாமல் இருக்கணும். ஓகே எதுவும் மோசமாக இல்லை. டேரெக்டாக கேவுகளை பூந்துடுறோம். என்ஃபோர்ஸர்லாம் பெருசாக என்ன அட்டாக் பண்ணாதான் நினைக்கிறேன். போயிட்டு இந்த இடத்துல ஒரு கேட்டை போட்டு நம்ம அடைச்சி வச்சிடணும் கைஸ். ஓகே ஸோ இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டியான இடம் இதுதான். இதுக்குள்ளே எந்த கிரீச்சரும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து ஆரம்பிப்போம். இந்த ஸ்டோன்லாம் உடச்சிக்கிறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லேயே பேஸ் கட்டிக்கலாமா ஏன்னா உட்டு கம்மியாக இருக்குது. ஓகே ஸோ இந்த இடத்த ஓரளவுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ எத்தனை லெவல் வந்திருக்கேன்? 25வது லெவலா? 25வது லெவல்லாம் எதுவுமே அன்லாக் ஆகிருக்காதே. இல்லை ஓகே அன்லாக் ஆகிடுச்சா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உட்டு மட்டும் நான் கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த இடத்துல பெட்டு போடணுங்க ஃபஸ்ட்டு. இருங்க வரேன். இவன்கிட்ட ட்ரைக்கை கொண்டாடல, இவன்கிட்ட ஹைடு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது. ஓகே இந்த லெவல் கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்க மெட்டல் மட்டும் பொறுக்க போட்டுருவோம். ஐயோ மெட்டல் இவ்வளோண்டு இருக்கும். நைஸு அப்படியே எரிஞ்சிட்டு. இது எதுக்குன்னா ஒரு சில இந்த டேபிள் அதெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவைப்படும். ரைட் கேஸ் நம்ம போய்ட்டு மரமும் அப்புறம் ஹேட்செட்டும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிஷம்? 3.5 நிமிஷம் இருக்கிறான். ஓகே இவனையே யூஸ் பண்ணுவோம். அப்படியே உள்ளே வரும்போது நம்மளாக தான் ஓடி வரணும்னு நினைக்கிறேன். போடு 500. ஸோ ஹைலேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுப்பான விஷயம் என்னன்னா இங்கே மரம் மட்டும் தாங்க பிரச்சனை. மற்றபடி இங்கே எல்லாமே கிடைக்கும். ஃபுட்டுக்கு இந்த டூடூஸ் அங்கே சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா ரேபகர் சுற்றுது. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி கிடையாது. டைனோ கவுண்டை குறைச்சிட்ட பிறகு. ஏன் டைனோ கவுண்ட் அப்போ என்ன தாண்டா வைக்கணும்? 0.1 தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ 0.3 எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குது. இன்னும் நம்ம வந்து நிறைய இடத்துல சுற்றி பார்க்கல. சுற்றி பார்த்தா தான் 3 ஓகேவா அப்படின்னு நம்மளுக்கே தெரிய வரும். ஏதோ சத்தம் கேட்குது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு போவார் கைஸ். அந்த முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைனோஸோட எக்குலாம் கிடைக்கும். ஆனால் அந்த எக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் விழும். அது சொல்லவே முடியாது. சவுண்டு கேட்டுட்டு மேப்பு ஃபுல்லாக நம்ம சுற்றணும். அதாவது வானத்தில் எங்கேயாச்சும் பார்த்தாருன்னு வச்சுங்களேன், அது பறந்து போகிறது தெரியும். இந்த சிரிக்கிற சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த பறந்து போகிற சவுண்டு அதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம் வச்சுங்களேன், முட்டை கீழே விழும். அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டைனோ எக் இருக்கும். மேலே போய் செக் பண்ணி பார்ப்போம். மேபி பக்கத்தில் எங்கேயாச்சும் போகிறாரா? மேலே எங்கேயும் பார்த்தா போகிற மாதிரி தெரியல. இந்த சைடு எங்கேயாச்சும் இருக்கான்னு தெரியல, போய் பார்க்கணும். கைஸ் நான் வர பெட்டு சைடில் திடீர்னு டெத் ஆகிட்டேன்னா பிரச்சனை தான். சவுண்டு இங்கே தான் பக்கத்தில் கேட்குது. என்ஃபோர்ஸர் இருக்குது இங்கே இல்லை. மேபி வேறு எங்கேயாச்சும் அந்த எக்கு ட்ராப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃப்ளையரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா போகணும். ஃபஸ்ட்டு நம்ம கீழே போயிட்டு ஸ்பை கிளாஸ்லாம் மேக் பண்ணணும் கைஸ். சவுண்டு கேட்குது, சிரிக்கிற சவுண்டு. இதை நம்பி நான் போனோன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். வேணாம், ஃபஸ்ட் நான் பெட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வேணா போடுறேன். கீழே வந்தால் டெத் ஆகிடுவேன். ஃபால் டேமேஜ் போடவே இல்லை நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மர்லாம் இருக்குமேன்ட்டு சொல்லிட்டு ஃபால் டேமேஜ் போடாமல் விட்டு வந்துட்டேன். பறக்க மாட்டான்ல, சரி இவனை இங்கேயே விட்டுடலாம். ஒரு நேரத்தில் அவன் செத்து போயிடுவான். இப்போ நம்மனா மொதல் வேலையாக பெட்டு போடணும். பெட்டு கண்டிப்பாக ஒரு 4 பெட்டாச்சும் வேணும். அன்வில் வந்து இதோட ஒர்க் ஷாப்பா? ஓகே இது என்னது? ஃபாஸ்ட் ட்ராவல். ஓகே இதில் ஃபாஸ்ட் ட்ராவல்லாம் இருக்கா? நைஸு. ஸ்பை கிளாஸு
வேற என்ன நான் போடுறது? ஸோ இப்போதைக்கு இது மட்டும் இருக்கட்டும். இந்த இடத்துல எது ஸ்டோரேஜ் இருக்கா? ஓகே, இந்த ஸ்டோரேஜ் 500 ஸ்லாட் கைஸ், இது பெரிய ஸ்டோரேஜ். ஓகே சூப்பர், 500 ஸ்லாட் உள்ள ஒரு ஸ்டோரேஜ். ஏய் ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலர் கலரா நல்லா இருக்கு. 500 ஸ்லாட் இருக்கே. அன்வில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பெஞ்ச். ஏய் என்னது இது? ஒர்க் பெஞ்சுன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓ மை காட், ஒர்க் பெஞ்சே பார்த்தீங்கன்னா சின்னதாக வீடு மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஒர்க் பெஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்படி வைப்போம். ஒர்க் பெஞ்ச் எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா இருக்கு. ஏய் இங்கே பாருங்க, தையல் மிஷினு. இதுன்னு வியட்நாம் ஹவுஸ். இங்கே பாருங்க, இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஹவுஸ் இருக்குது. நல்லா இருக்குமோ? ஒரு வேளை வியட்நாம் ஹவுஸ் மாதிரி எதை கட்டி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலாம் நம்ம பெருசாக எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நிறைய செய்ய முடியுமோ? ஸோ இப்போதைக்கு ஒர்க் பெஞ்சு செஞ்சு வச்சுட்டோமா? பெட்டு செஞ்சிடல, பெட்டு போடணும். முக்கியமான விஷயமே இன்ன வரைக்கும் போடாமல் வச்சுன்னு உட்காந்துருக்கும் பாருங்கள். 2 3 ஓகே 4 நைஸ். இது அக்சஸ் பண்ண முடியுது இல்லை? அக்சஸ் பண்ண முடியுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் கைஸ். ஓகே, ஸ்பாயில் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கா? ஓகே, இந்த மோடில் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் டைமும் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கான். அதனால் மீட்டுக்கெலாம் பெருசாக கொடுக்கல. எப்போ போய் டைனோ பிடிக்கிறதுக்கு என்னென்ன டைனோ எப்படி பிடிக்கணும் எல்லாமே தெரிய வரும். இருங்க வரேன். ஃபுட்டு வேறு இல்லை, ஃபுட்டு ஸ்வங்கின்னு குறையுது. சாப்பிட்றோம். ஓகே வாங்க போகலாம். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு டைனோ பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ரேபகர் ஒன்று வந்துச்சுல, ஃபஸ்ட்டு டார்கெட்டே அது மேலே தான் பண்ண போகிறேன். அது பிடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். ரேபகர் போனோம், ராக் சுற்றுது. நாக் அவுட் டேம்னு போட்டிருக்கு. நாக் அவுட் டேம்னு போட்டிருக்கு, பட் ஆனால் எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரியலையே. கடவுளே, எப்படி டேம் பண்ணுறதுன்னே தெரில. மேபி அப்போ நாக் பண்ணிவிட்டு ஃபுட்டு கொடுத்தாலே டேம் ஆகிடுமா? நாசமாக போச்சு. ஸ்பை கிளாஸில் எதுவுமே தெரியல. நான் ஸ்பை கிளாஸ் வச்சா நிறைய கண்டுபிடிக்கலாம்னு நினச்சேன். இங்கே பாருங்க கைஸ், மைண்ட் கேம்ப்னா என்னன்னு தெரியலையே. பேசாமல் இன்றைக்கி நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் கைஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு நம்மளால் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும். இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு வைப்போம். இல்லை எதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படி டைம் பண்ணணுன்ட்டு போடவே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டலும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். கொஞ்சம் மேலே போனால் நம்மளுக்கு கொஞ்சம் மெட்டல் இருக்கும். ஸோ மெட்டல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்னஸில் போட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு வந்து மெட்டல் கலெக்ட் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோடோட ஃபர்னஸ்ஸு அந்த மாதிரி எதுவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் செட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளீட் செட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஐயோ நாசமாக போனோம். வைவீனும் இந்த பறக்கிற மீனும் சுற்றுது. ஓகே, அப்படியே கண்டுக்காத மாதிரி நம்ம ஓடிடணும். நாசமாக போச்சு. கீழே வந்தால் கண்டிப்பாக சாவேன். இல்லை சாக மாட்டேன், அப்படியே ஓடிட வேண்டியதான். போச்சு, இப்போ செத்துருவோன்னு நினைக்கிறேன். அந்த வைவினோட நிழல் என் தலைக்கு மேலே பறக்குது. ஓ செத்தண்டா. இந்த இடத்துல என்ன? ஓ ஃபீனிக்ஸு, சூப்பரு. ஃபீனிக்ஸ் பாருங்களேன், அது பறக்கும் போது ஏதோ ஒன்று கடிச்சிடுச்சு. மெக்லேனியா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டு பக்கத்தில் தான் ஒன்று டெத்து, அப்படியே போயிடலாம். டைனோ கேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் லெவலப் வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 29 லெவல் தான் வந்திருக்கு. இது ஏன்டா எரியல? கடவுளே, இது லைட்டே இது ஆன் பண்ணவே இல்லையா? 33 தான் ரெடியாக இருக்கா? சரி ரைட் ஓகே, அது ரெடி ஆகட்டும். கையில் செய்கிற மாதிரி என்னென்ன எல்லாம் அன்லாக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அன்லாக் ஆகலை. பிடி தேவை கிடையாது. இல்லை பரவாயில்ல, ஏதோ எமர்ஜென்சிக்கு இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எது செய்ய முடியும்னு பார்ப்போம். பிளேஸ் ஆயில் அண்ட் ஹைடு இன் இன்வெர்ட்ரி ஸ்லோலி டேன் ஹைடு ஆஃப் சாஃப்ட் லெதர். ஓகே, ஓ இங்கே பாருங்க, ஹேட்செட் இல்லையா? ஹேட்செட் அப்போ ரொம்ப நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. ஓகே, இதை செய்வோம். நெக்ஸ்ட்டு ஷூவிங் மிஷினுக்கு பிளேஸ் ஃபேப்ரிக் இன் இன்வெர்ட்ரி மேக் சில்க். ஓகே, சில்க் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இது தேவைப்படும்னு நினைக்கிறேன். அல்டிமேட் டேபிள் இஸ் ஜெம் ஸ்டோன். ஓகே, ஜெம் ஸ்டோனுக்கு தேவைப்படுதா? ஓகே, அதையும் செஞ்சு வைப்போம். இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஐ அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய ஹேட்செட் ரெடி பண்ணிவிட்டு நான் வரணும் கைஸ். இப்போது இதுதான் ஜெம்முக்கு தானே இது? ஓ இதுலேயே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்குது கைஸ்.
ஏங்கப்பா இல்லை பிளாக் பேர்லாம் பிளாக் பேர்ல் 100 பேர்ல் கொடுத்தோன்னா பிளாக் பேர்ல் நம்மளுக்கு கிடைக்கும். சிலிக்கான் பேரல் 100 கொடுத்தா சிலிக்கான் பேரல் கிடைக்கும். என்னடா டேய் அதே கொடுத்தா அதே எடுத்துக்கிட்டு மைலோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜெண்டர் மாற்றுறதுக்கு அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்க சூப்பர் சைனு. ஓகே ஆல்ஃபா வைவின் மில்க்கு, அப்புறம் எலமெண்ட்டு, அப்புறம் யூ ப்ளஸ் லீவ்ஸு, அப்புறம் டாக்ஸிக் ட்ராகனோட பால். டாக்ஸிக் ட்ராகனோட பால் என்ன காசு இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பாக இருக்கு. அதெல்லாம் நம்ம போட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து சூப்பர் சைன் சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னா ப்ளூ ஃபார்ம், சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்ம் வந்து நம்ம அட்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன கேஸ் இதில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கானுங்க. இது என்னது இது? அரோரா ஃபேர் என்னென்னவோ கொடுத்துருக்கானுங்க. ஹீல் 100% ஹெச்பி யூ கேன் யூஸ் டைனோக்கெல்லாம் கொடுக்கணுமா? இப்போ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஓவனோட மில்க் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. எல்லாத்துக்கும் ட்ராகன் பால் கேட்குது. ஓகே இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளட்டெலாம் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம அடிச்சு நோத்திருக்கானுங்க. எல்லா மோடோட ரெஃபரன்ஸும் இருக்குது. பட் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சூப்பராக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறதுக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணுமா? இது என்ன பெயிண்டிங் அது? சரி இப்படியே வைப்போம். ஓகே ஆயிலும் அப்புறம் இதோட ஹைடும் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கிடைக்குது. ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து உடச்சிட்டு நம்ம புது பேஸ் கட்டுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பேஸில் வரும்போது இதெல்லாம் அப்படியே செட்டாக வச்சுருவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து நான் ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது மாரி கட்டணும்னு நினச்சேன். ஐ திங்க் அது இந்த மோடுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழங்கால முறையில் தான் விளையாடணும். அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டல் மோடு தான் போட போகிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மோடு போட்டு வச்சுருக்கேன். ஃபைபர். ஓகே ஃபைபரி அப்போது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன். அந்த ஈஸியாக அந்த புல் பண்ணுறது வர மாட்டேங்குது. ஓகே ஸ்டோனு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தூக்கி போடுவோம். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதோ வருதான்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா நெருப்பெறி எடுத்து. ஓகே ஸோ தையல் மிஷின் ஓகே வந்துருச்சு. இது என்னது? இது கார்பனேட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியல. டோமில். ஓகே இது ஃபேக்ட்ரி டு வுட் கட் ஆஃப் லாம்பர். ஓகே இதெல்லாம் என்னன்னே தெரியல. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கலாம். எவால்வேஷன் சென்டர். ஓகே அடக்கடவுளே இது வேறு வந்துருச்சா? நான் ஆல்ரெடி இதுக்கு வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறான் சைக்கோ. சும்மாவா அவனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஓகே மில்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு அயன் இக்னேட்டும் ஃபைபரும் இல்லை. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆகிடும்னா இப்போ வந்து கேம் க்ளோஸ் ஆகிடும் கைஸ். ஸோ இது வேறு ஒன்று அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இதுவும் ஆகிட்டுருக்கு. அவன் வந்து பெய்டாக ரீஆக்டிவேட் பண்ணி கொடுப்பானா இல்லை காசு கேட்பானானும் தெரியல. ஸோ காசு கேட்டானும் வச்சுங்களேன், அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கேம் ஆஃப் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தானா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? இன்னுமா நான் வந்து கலெக்ட் ஆகலை. என்னடா இது? ஸோ கொஞ்சம் வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். என்ன பேசுது? வெனம் ஃபயர் வைவன்ட்டு இப்படி இருக்குது. அந்த வெனம் உடம்புல வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வித்தியாசமாக, அந்த மாதிரி பச்சை கலரில் வந்துருக்குது இது. ஓகே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 அவ்வளோதான் செஞ்சு விட்டான். வெனம் டாப்பர் ஏறிடுச்சு எனக்கு. அவன் பக்கத்தில் வந்தாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கதி கலங்குது. வீட்டில் டப்புன்னு ஐயோ இருங்க சூசைட் பாய்சன் கொடுத்து நம்மளே ஐயோ போச்சுரா. சூசைட் பாய்சன் குடிச்சு நம்மளே செத்துடலான்னு பார்த்தேன். இல்லை நான் தாண்டா உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம மேலே விஷத்தை ஏற்றிட்டு இருக்கான். செத்துருவேன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவன் கிட்ட போனாலே எனக்கு மாதிரி ஆகுது. மேபி நம்மளுக்கு எதாவது சூட்டு எதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் போட்டு தள்ளிடுச்சு. டார்போர் டிலபோசாரஸ் இதுக்குள்ளே என்ன? வா உள்ளே ஃபுல்லாக சேடல் தானா? என்னது ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்குது. மிசைல்லாம் இருக்குது கைஸ். இது வந்து இதில் அடிச்சுன்னு வச்சிங்களேன் டார்பர் ஏறும் போல். இதுலேயும் இருக்குது அந்த இது சூப்பர் சைன் ப்ளூவோட பவரு. ஓகே இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக செய்கிறது போல் ஃபேப்ரிகேட்டர் மாதிரி போல் இது. எங்கே பாருங்கள் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெட்டல் ஆச்சர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் பேக்கு. ஓகே வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல் இதெல்லாம். ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுப்போங்க கைஸ். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா
பேசிக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து செஞ்சு வச்சுப்போம். அவ்வளோதான், கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ணுவோம். அப்புறம் இந்த தையல் மிஷினை இங்கே விற்க வேண்டும். தையல் மிஷினில் சில்க்லாம் செய்கிற மாதிரி இருக்கா, ஃபேப்ரிக். இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி கொடுத்துருக்கானுங்க, செஞ்சு வச்சுக்கலாம். இது என்னது, இது எவல்யூஷன் சென்டர். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்கு. இதுக்குன்னு நான் தனியாக ரெடி பண்ணணும். இதை நான் அப்புறம் வைக்கிறேன். இதெல்லாம் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உடைக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் பார்க்கறது தான் இருக்குது. மறுபடியும் நம்ம பேஸ் கட்டணும்னு வச்சுங்களேன், இதெல்லாம் உடைக்கணும். ஓ, வுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிளாங்க்ஸு லம்பர் மாதிரி மாற்றிக்கிடுதா. ஓகே, இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, ஃபுட்டு குக் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருமா. ஓகே, இங்கே வச்சுரும். அப்புறம் இந்த ஸ்டாச்சுன்னது ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு போட்டிருக்கு. யார் இது, ஃபெடல் கஸ்ட்ரோட ஸ்டாச்சுவோ? அப்படி தான் நினைக்கிறேன். இல்லையே, ஃபெடல் கஸ்ட்ரோ மாதிரி கூட தெரியலையே, இது யாருன்னே தெரில. இதோட ஸ்டாச்சு இதில் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கலாம். அப்பா எவ்வளோ மாஸ்க்கு. லூஃபி கக்காஷி மாஸ்க் போடுமா? ஃபைபர் ஹேட்செட் உள்ளே போடணும். இருங்க, நான் போயிட்டு கக்காஷி மாஸ்க்கு சேர்த்து, என் உடம்புல எல்லாமே இருக்கே, நான் ஏன் போயிட்டு அதில் எடுத்துகிட்டு போனோம். மாஸ்க் ஆங்கிரி பேர்டில் இருந்து என்னென்னமோ இருக்குது. இது என்னன்னு தெரில. டெட்பூல் மாஸ்க் இருக்குது. என்னது, பைலட்ஸ் ஆஃப் தி கரேபியனா? கக்காஷி மாஸ்க் போட்டுக்கலாம். நருட்டோ இருக்குது, ப்ரிடேட்டர் இருக்குது, மேரியோ, இதெல்லாம் யாருன்னே தெரில. ஷோக் இருக்குது, ஸ்பைடர்மேன், ஜோக்கர். ஓகே, ஜோக்கர் வச்சுட்டா, சூப்பரு. ஓகே, இப்போ மாஸ்க் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது தேவைப்படும். இது டேரெக்டாக அப்படியே போட முடியாதுல்ல, ஸ்பின்னு தானே. சூப்பர் கைஸ். வெஜிட்டா என்ன ஒன்று, வெஜிட்டாக்கு அந்த மூக்கில் மட்டும் அந்த தாடி தெரியுது, நெத்தியில் பார்த்தீங்கன்னா மூக்கு தெரியுது, மற்றபடியெல்லாம் ஓகே தான். சூப்பர் சைனா மாறதுக்கு இந்த தலைமுடி மாறுமோ? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கக்காஷி. ஐயோ, கக்காஷிக்கு மிஸ்ஸெல்லாம் கொடூரமாக வளர்த்துருக்கு. பட் ஆனால் அது ஓகே தான். ஃபேஸை கொஞ்சம் சின்னதாக இருக்கணும்னு வச்சுங்களேன், மாஸ்க்கு கொஞ்சம் கரெக்டாக உட்காந்துருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. ஓகே, கக்காஷி மாஸ்க்கு திக்கைட்டு. நெக்ஸ்ட்டு ஜோக்கர். ஜோக்கர் பக்காவாக உட்காந்துருச்சு கைஸ். ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டுனா ஜோக்கருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஓகே, இதெல்லாம் நான் அப்புறம் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் இருக்கா இதில்? என்ன இருக்குன்னு தெரியலையே. ஆல்பாக்ஸ் ஃபார்ம் க்ரீச் டு எக்யூப் டு என்னன்னு தெரில. ஸோ இதை ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ஃபோர்சர் ஒன்று இருக்குது, அப்புறம் ட்ரோன் இருக்குது. மாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாஸ்க் இருக்குது. ஏலியன் மாஸ்க்லாம் கூட இருக்குது. தையல் மிஷின். இதுவே என்ன கைஸ் இப்படி இருக்கு? எவல்யூஷன். ஓ, டைனோ எவல்யூஷன் பண்ணுறதா இதெல்லாம்? பாருங்க கைஸ், என்னென்னமோ கேட்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூடு தான் போல. அப்போ இது ஃபஸ்ட்டு ஆல்ஃபா, அப்புறம் டோமினஸ்ஸு, எலமெண்டலு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. கடைசியாக பார்த்தா தான் டாக்ஸிக்குன்னு வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு சரியாக தெரியல, நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எது ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபவுண்டேஷன் மாதிரி தான் காட்டுது. நான் எதையோ ஒன்று தெரியாதனமாக வச்சு விட்டான்னு நினைக்கிறேன். என் கூட ஃபாலோ பண்ணி வருது. ஃபாலோ பண்ணுறியாடா பாடி சோடா? ஓ, தலைவன் இங்கே உட்காந்துட்டானே. இதுவா? பெட்டு மாதிரி கேஸ் இது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஐ திங்க் இன்னைக்கு நம்மளால் ஃபஸ்ட்டு டைனெல்லாம் பிடிக்க முடியாது. ஸோ இதுவே போதும். இப்போ இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த ட்ராங்கேரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் இதுக்கே போக முடியும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் போதும் கைஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த வீடியோவில் நான் எதை ஃபஸ்ட்டு பிடிக்குது எது செகண்ட் பிடிக்குதுன்னு எனக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா?
அது மட்டும் இல்லாமல் இந்த மோடை வேறு நான் ஆக்டிவேட் பண்ணணும். சரி கேஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணி விடுங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த மோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.